திருப்பாவை என்ற 30 பாடல்கள் மூலமாக தினசரி ஒரு பாடலாக உங்கள் மீது நான் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை திருப்பதி தேவஸ்தானம் இந்த சுந்தர வரலாறு அழைத்திருக்கிறது. இன்றைக்கு முதல் நாளாக முதல் பாடலை பற்றி பார்த்தோம். அது சொல்லக்கூடிய அர்த்தமும் நீங்க நல்லா பாருங்க. வீட்டுல போய் நான் சொன்னதை இன்னொரு தூரம் பாத்தீங்கன்னா தமிழ் அர்த்தம் என்னன்னு புரியும். இந்த தமிழை கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டு இல்ல எனக்கு தமிழ் தெரியாதுங்க, நான் தமிழ் படிக்கல, தமிழ் ஒன்லி டாக்க நீங்க பெருமை இல்லை, எனக்கு எங்க அம்மாவை தெரியாது எங்க அப்பாவை தெரியாதுங்கிற மாதிரிலாம் தேசத்துக்கு தெரியாதுங்கிற பதில் தான். அது எவ்வளவு படிச்சோம்னா இருக்கணும், ஐஐடியா இருக்கட்டும், எம்ஃபில் இருக்கட்டும், பிஹெச்டியா இருக்கட்டும், தாய்மொழி தெரியாதவங்க மனிதனே அல்ல. பள்ளிக்கூடத்துல படிக்கணுமோ இல்ல, பள்ளிக்கூடத்துல படிக்க முடியலையா வீட்லயா எடுத்து படிங்க. எதுவுமே கஷ்டம் கிடையாதுங்க. பாலையிலாம் வந்து படிக்கலாம், நார்த் இந்தியாவும் தமிழ் படிக்கலாம். இது நீங்க ஒண்ணு வட இந்தியக்காரன் வேலை பார்க்கறத பாக்கணும். எல்லாம் அங்கிருந்து வர முதல்ல ஒண்ணுமே தெரியல, அவ்வளவு நல்ல தமிழ் தெரிஞ்சுக்கலாம். அவங்க கூட நம்ம வேலை பார்க்கணும், நமக்கு இந்தியில ஒரு வார்த்தை தெரியல. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நம்மளுடைய ஆட்டிடியூட யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு இந்திக்காரன் வேலைக்கு போறான், அவன் டீ கடையில வேலை பார்க்கணும், அல்லது இந்த பாலகட்டத்தில் வேலை பார்க்கணும், இல்லைன்னா ஹோட்டல்ல வேலை பார்க்கணும். எல்லா இடமும் அவன் மாவுக்கு வந்து எல்லாரும் இந்திக்காரன் தான் இருக்கணும். நம்ம ஆளுக்கு வந்து இருக்கிற ஒரே இடம் டாஸ்மார்க். அப்ப நம்ம நார்த் இந்தியில வேலை பார்க்கலாம், எல்லா வேலையும் பார்க்கணும். ஆக இங்க படிக்க வேண்டாம், திறமைய வேண்டாம், நார்த் இந்தியா வந்து எல்லா வேலையும் பார்க்கலாம். குறைஞ்ச சம்பளத்தும் வேலை பார்க்கணும். ஏன்னா நான் கம்பெனில வேலை பார்க்குவேன். ஒரு கம்பெனில வேலை பார்க்கும்போது கான்ட்ராக்டர் கூப்பிடுறேன், நம்மளால வந்து எடுத்தவொடனே சட்டம் இருக்கும். நான் ஷோ போட மாட்டேன், எனக்கு 500 ரூபாய் போடு, நான் நீ சனி ஞாயிறு வரமாட்டேன், வரலாம். அவன் அப்படியே நாலு கணக்கா வார கணக்கா உட்காந்துருப்பான். என்ன கொடுக்குறீங்களோ வாங்கிக்கிறேமா, வாங்கி அந்த மாசம் வீட்டுக்கு அனுப்புவான், அசாமுக்கும் பீகாருக்கும். ஆனா அவன் பாருங்க 3 மாசத்துக்குள்ள தமிழ் நல்லாவே கத்துக்குவான். அவனுக்கு என்ன வேணுமோ நல்லாவே பேசுவான். அந்த சொல்லப்போனா அவன் பாரதியாருமே பாட்டாயிருவான் அவங்களுக்கு. ஆனா நம்ம அவன் கூடயே பழகி இந்தியில ஒரு வார்த்தை கூட நமக்கு கற்க முடிய மாட்டேன். என்ன காரணம் கேட்டா நம்ம மனோபாவம். எனக்கு இருக்கு, எனக்கு தேவையில்லை, இந்த மொழியெல்லாம் கற்றுக்கணும் அவசியம் கிடையாது. நீ வந்திருக்கேன்னா வேலைக்கு வந்திருக்க, நான் போறேன்னே பாத்துக்கிறேன், உனக்கு இங்கிருந்து நான் போனாங்க. இது மாதிரி எது இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா மொழி தெரியாம மொழி கற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய மனோபாவம். அவன் அந்த காலத்துல மிகப்பெரிய தேச தலைவர்கள் எல்லோருமே குறைஞ்சது 5 மொழி கத்துங்க. 3 மொழிங்கிறது சர்வசாதாரணம். அந்த காலத்துல தமிழ் புலவருக்கு ஹிந்தி சமஸ்கிருதம் நல்லாவே தெரியும். ஹிந்தி சமஸ்கிருதம் தமிழ் ஆங்கிலம் இந்த 4 பேசிக்கா எல்லாரும் கத்துட்டாங்க ஒரு 60 வருஷம் முன்னாடி வரை. ஆகவே தெலுங்கு வீட்டுல பேசலாம், கன்னடம் வீட்டுல பேசலாம், மலையாளம் வீட்டுல பேசலாம், தாய்மொழி. ஆனா உலகத்துக்கு நாங்க நல்லா வாழணும், தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தாய்மொழி தமிழ். உலக அளவுல பேசுற ஆங்கிலம் கற்றுக்கொள், தேசிய அளவுல தெரியுமா ஹிந்தி தெரிஞ்சுக்கொள், சமஸ்கிருதம் தெரிந்தால் சாத்திரங்கள் தெரியும். சமஸ்கிருதமும் தமிழும் உண்டு, 2 செம்மொழி. இந்தியாவுக்கு கிடைத்த கொடை, எந்த உலகத்தின் எந்த நாட்டுக்கும் கிடைக்காத கொடை செம்மொழி. கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இந்தியா மட்டும்தான் இருந்தது. ஒன்று பாரத தேசத்துக்கு வடமொழி ஒன்று, தென்மொழியாக தமிழ் ஒன்று. இந்த பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கணும், அடுத்த தலைமுறை கொண்டு சொல்லணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இதுல 100க்கு 100, 200க்கு 200 இதே வாங்கி என்ன பண்ண மார்க் வாங்கலாம், வேலை கிடைக்கலாம். வாழ்க்கையில நிம்மதி, வாழ்க்கையில சந்தோஷம், உறவு, தெய்வீகம் இதெல்லாம் வேண்டும் என்றால் மொழி தெரிய வேண்டும், தமிழ் மொழி தெரிய வேண்டும், வடமொழி தெரிய வேண்டும், அதில் உள்ளதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தமிழை பருகுங்கள். ஆண்டாள் தமிழ் அழகு, ஆண்டாளுடைய வார்த்தை அழகு, அது இணைந்தது ஆன்மீகம், ஆகவே அறிவியலும் இணைந்தது. அந்த இணைந்தும் சேர்ந்ததை இணைந்து இருப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். திருவாடி பூதத்து ஜெகதத்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமொழிக்கு பின்னாள் வாழியே, 140 3 வைத்தாள் வாழியே, உயர்ந்தே கண்ணை உகந்தளித்தாள் வாழியே, மறுவாறு திருமல்லி வடநாடு வாழியே, வன்புதுவை நகர்ப்பதை மலர்பாதங்கள் வாழியே, ஆண்டாள் திருவடிகளே சிரமம். ஓம் நமோ நாராயணாய.